Zacs Kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது முறையில். இன்னைக்கு நம்ம Zacs Kitchenல என்ன ரெசிபி நான் செஞ்சு காட்ட போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இடியாப்பம் vegetable stew. இடியாப்பம் பாயா எப்படி ஒரு நான் வெஜ்ல ஒரு பெரிய சூப்பரான காம்பினேஷனோ அதே மாதிரி இடியாப்பம் vegetable stew வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்னைக்கு இடியாப்பமும் vegetable stewவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துடலாம். இப்போ இங்கே வந்து ஒரு கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். கல் சட்டியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய். அப்புறம் கல் சட்டியை நம்ம ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெயும் கல் சட்டியும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். 3 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் பொடுசாகவும் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இஞ்சி வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் 2ஆ. அடுத்து ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்படி பிங்க் கலரில் மாறி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இதில் பீன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். உங்ககிட்ட எந்த காய்கறியும் இல்லை அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுறேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 10லேருந்து 15 நிமிஷம் காய் வேகிற டைம் தான் கணக்கு. நல்லா வெந்துருச்சு காய். இப்போ இதில் நான் நல்லா திக்காக அடித்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு 300 ml ஊற்றிக்கிறேன். ஃப்ளேமை ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. ஒரு லைட்டாக அதாவது எப்படின்னா நம்ம ரசத்துக்கு வரும்ல அந்த மாதிரி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுறனால அந்த முறை கட்டி வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சூடானா போதும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் லைட்டாக அந்த கொதி வர ஆரம்பிக்கிறதுல மேலே பாருங்கள் லைட்டாக அந்த நுரை கட்டின மாதிரி போதும். ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம். இப்போது இடியாப்பம் செஞ்சிடலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு வெங்கல கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கிறணும். எப்போவுமே இடியாப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி வறுத்து ஆற வச்சு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து நல்ல உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி அப்படி களி மாதிரி ஆகாது. நல்லா இதை நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து கலர் மாறிடக்கூடாது. சும்மா அந்த கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சூடானா போதும். நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அரிசி மாவு, எண்ணெய் அளவு, தண்ணி இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கை தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கை வந்து சூடு வந்து தெரியுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து எடுத்து நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதனால் இப்போ அதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இடியாப்ப குழாயில் போட்டு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அழுத்தி புளிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த கப்பி வந்திருக்கு பாருங்கள். இதையும் இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துடலாம். நல்ல நைஸான நம்மளுக்கு வந்து இடியாப்ப மாவு கிடச்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஆறட்டும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான சொலகுல போட்டு வச்சுருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போயும் கொஞ்சம் மாவு சூடாக தான் இருக்குது. ஆறினதுக்கப்புறம்
என்ன செய்யணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வெங்காய கடாயை திரும்ப எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதுதான் மெயின். இப்போ இதில் நான் வந்து என்னுடைய மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வந்து எப்போயுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி 4 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு மாவுக்கும் பதம் மாறும். ஸோ நீங்கள் நான் டீட்டெயில்டு வீடியோ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இடியாப்பத்துக்கு, அந்த வீடியோவில் செக் பண்ணுங்கள். ஒரு மாவுக்கும் எப்படி பதம் பார்க்குறது எல்லாத்தையுமே அதில் வந்து டீட்டெயிலாக நான் காமிச்சிருப்பேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுருந்த இடியாப்ப மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணிலேயே நல்லா அதை வந்து கலந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொன்னாப்பில் கலந்து வரணும். ரொம்ப போட்டு இதுலேயே நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் போய் இந்த மாவு மாதிரி, அதாவது இந்த தூள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அந்த பதமாக வந்துடணும். இப்போ நான் ஒரு கட்டைக்கரண்டியோடைய இந்த மாதிரி பின்பக்கமாக வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட போகிறேன். சூட்லேயே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெம்பி போயிடும் மாவு. ஸோ அதனால் இப்போ வந்து கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுலேயே வச்சு நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விட போகிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடும். இப்போ நான் வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் மாவு சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது மொத்தமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இடியாப்பம் மாவு பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பிடிச்சோன்னா நல்லா எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது. ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இப்போ எல்லா மாவையுமே வந்து நான் இந்த மாதிரி நம்ம இடியாப்ப கொழாக்குள்ளே போடுற மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப் மாதிரி கொடுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இங்கே வந்து இடியாப்பத்தட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வந்து பின்னின இடியாப்ப தட்டு. ஸோ இதில் வந்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இடியாப்பம் வந்து நல்ல பூ மாதிரி வந்து வேகுது. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டெல்லாம் வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு, இந்த ஓலையில் வச்சு செய்யும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்வேர்ஸில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். கால் பண்ணுற நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எல்லாத்துலையும் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இடியாப்ப கொழாலையும் வந்து எண்ணெய் தடவி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இடியாப்பம் மாவை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே வரும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே அமுக்கி பிழிஞ்சு விட்டிங்கனாலே சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மர இடியாப்ப கொழால புழியும் போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒல்லியான இடியாப்பம் வந்து விழுகும். நீங்கள் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒல்லியாக நம்மளுக்கு வந்து இடியாப்பம் கிடைக்காது. ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் புழிஞ்சால் தான் வந்து அது இடியாப்பம்னு ஒத்துக்குவாங்க. ஸோ மர இடியாப்பமே எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், இடியாப்ப கொழாவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ வேக வச்சிடலாம். நான் வந்து இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு இதில் இடியாப்பத்தை வந்து தட்டுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி எடுத்து வச்சிடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இட்லி பானையை ஏற்கனவே தண்ணி ஊற்றி சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில், அப்புறம் ஸ்லோ பண்ணி ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி பர்ஃபெக்டாக நல்ல ஒரு அந்த நூலுமே வந்து ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி குழஞ்சி போய் களி மாதிரிலாம் இருக்காது. நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் நிறைய பிழிஞ்சு வச்சு மறுநாளைக்கு நீங்கள் வந்து இல்லை லெமன் சேவை, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இடியாப்பம் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு திரும்ப வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்ருங்க. நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.